ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோவான் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஜான் சாப்டர் 14 verse 19. Because I live, you will live also. எவ்வளோ அருமையான வேத வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது முதலில் நான் புலம்புகிற ஒரு வார்த்தை, நான் தனித்து விடப்பட்டேன், ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்காக யாருமே இல்லை, என்னுடைய பிரச்சனைக்கு யாருக்கு தெரியும், என்னுடைய போராட்டம் எவ்வளோ பெரியது, என்னுடைய கடன் சுமை எவ்வளோ பெரியது, வட்டி கட்டி மாள முடியவில்லை, பேங்க்கில் ஜுவல்ஸ் எல்லாம் மார்ட்கேஜ் வச்சு மீட்க முடியவில்லை, காரில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் ஸ்கூலில் பிரச்சனைன்னு சொல்லி பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்கும் பொழுது நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அனாதையை போல இருக்கிறேனே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ், ஐ வில் கம் டு யூ. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். இதற்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளனாக உங்களுக்குள்ளாக, நமக்குள்ளாக, நம்மத்திலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறதுனால கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் பிழைத்திருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றலாக விட, உலகம் என்னை காணாது, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை உலகம் அறியாது, ஆனால் ஆவியில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்களும் நானும் பார்க்க முடியும். எப்படி? ஆவிக்குரிய கண்களால். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் சோதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டார். இன்றைக்கு வனாந்திரத்தில் நாம் இருக்கிறோமா? பிரச்சனையா, போராட்டமா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் கதறி கூப்பிட வேண்டும், ஆவியானவரே எனக்குள் வாரும், எனக்குள் இருக்கிற ஆவியானவரே எனக்குள் தங்கிரும், நான் பதட்டப்படுகிற சூழ்நிலையில் என்னோடு கூட பேசும், என்னை சமாதானப்படுத்தும், எனக்கு ஆலோசனை சொல்லித்தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது நாம் பிழைப்போம். ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அவர்கள் கிறிஸ்டியன், கிரைஸ்டின், எனக்குள்ளாக என் இயேசு பரிசுத்த ஆவியானவராய் உயிரோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் விசுவசிக்க வேண்டும். நான் அவரை தேடுவேன். எங்கே? எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரை தேடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்து அவரோடு கூட நான் வாழ வேண்டுமானால் எந்த பதட்டமோ, எந்த சூழ்நிலையோ, எந்த காரியமோ வராதபடிக்கு என்னை இதுவரை நடத்தி வந்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்ப்பா. இனிமேலும் என்னை நடத்தும்படியாக, சத்தியத்துக்குள்ளாக நடத்தும்படியாக முழுமையாக என்னை ஆவியானவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க, கிறிஸ்துவை நோக்கி, சிங்காசனத்தை நோக்கி என்னை நடத்துங்கப்பா. பிதாவுடைய அன்பை நான் ருசி பார்த்து மற்ற புறஜாதி மக்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், நான் ஒரு சாட்சியுள்ள ஜீவிதமாய் வாழ என்னை பிழைத்திருக்கும்படியாக செய்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.